அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்தியே கோகனட் மில்க் ரைஸ் தான் செய்ய போகிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, 2 பச்சை மிளகா, சீரகம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். நான் வீட்லேயே ரெடி பண்ணியிருந்த கீ தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருந்தேன். 1/2 ஸ்பூன் கீ ஊற்றிட்டு சீரகம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அந்த வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக வரணும். லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க, அதிகமாக வேண்டாம். நல்லா கலரி விட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரணும். நான் வீட்டில் ரெடி பண்ணியிருந்த கீ தான் அது. கருவேப்பிலை மட்டும் போட்டு செஞ்சுருந்தேன், அதனால் அந்த கலரில் இருக்குது. கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, அதிகமாக வேண்டாம். அப்புறம் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி எதுவுமே சேர்த்திக்க போகிறதில்ல, வேறு இவ்வளோ தான். இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்புறம் வந்து கோகனட் மில்க் வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்றாமல் எடுத்திங்கன்னா ரைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் நீங்களும் அப்படி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் மில்க் வரும். ஆனால் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும். நீங்கள் 2 டம்ளர் ஊற்றுற இடத்துல 1 டம்ளர் ஊற்றிங்கன்னா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், போதும். இந்த டைமில் சேர்த்துட்டிங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும், ரைஸோட ஸ்மெல்லும் நல்லா வரும். அதனால் நான் இந்த டைமில் சேர்த்திக்கிறேன். நல்லா கலரி விட்டுருங்க. அந்த கீ எல்லாமே அந்த இருக்கிற இதுலேயே வெங்காயத்துலேயே ஒட்டிருச்சு, அதனால் எண்ணெய் இல்லாத மாதிரி தெரியுது. அதிகமாக எண்ணெய் வேண்டாம், அதனால் கீ ஆட் பண்ணிட்டு வரும். பாருங்கள், இந்த சைடு மில்க் எடுத்து வச்சுருக்கேன், கோகனட் மில்க்கு. இது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. எனக்கு 2 கிளாஸ் மில்க் கிடச்சிச்சு. நான் 1 கிளாஸ் வாட்டர் ஊற்றிருந்தேன். 2 கிளாஸ் மில்க் கிடச்சிச்சு. 1 கிளாஸ் நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு அரிசி வந்து 1.5 கிளாஸ் என்னமோ போட்டிருந்தேன். 3 கிளாஸ் வாட்டருக்கு 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி விட்டுருங்க. இந்த சைடு வந்து ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருந்தேன். ஸ்வீட் கார்னும் வெந்துருச்சு. சரி, பையனுக்கும் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே நல்லா உதிரியாக இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கு வந்து குழம்பு எதுவுமே தேவையில்லை. அப்படி ஏதாவது வேணும்னா புதினா சட்னி அரைக்கலாம். எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் அரைக்கல. நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்லாம். பையனுக்கும் சாப்பிட வச்சுட்டு லஞ்சு பேக் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த குக்கர் ஓப்பன் பண்ண நிமிஷமே அந்த கோகனட்டோட ஸ்மெல் தான் வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் ஸ்வீட் கார்னையும் அதையும் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நான் வந்து சுடு தண்ணி தான் வச்சு பையனுக்கு ஸ்கூல் கொடுத்து விட்டுட்டுருக்குறேன். வீட்லேயே அதுதான் ஆற வச்சு குடிக்கிறாங்க. சரி, ஸ்கூலுக்கும் அதே கொடுத்து விட்டுலாம் அப்படின்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி கிளைமேட் டைமில் வந்து குழந்தைங்களுக்கு சுடு தண்ணி கொடுங்க. அவங்களும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், காற்று ஃபுல்லாக. ஆனால் இன்றைக்கி வெயில் நல்லா அடிக்குது. அப்படியே அந்த மேகமெல்லாம் பஞ்சு மிட்டாய் மாதிரியே இருக்குது. ஒயிட் கலர் காட்டன் கேண்டி வரும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. எனக்குன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் காற்று ஃபுல்லு, வெயில் நல்லா அடிக்குது. இன்றைக்கி தான் ஃபுல் வெயில் அடிச்சிருக்கு. நல்லா வெயில் அடிச்சிருக்கு.